எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. மிதுன ராசி அன்பர்கள். மிதுனம் அப்படிங்கிறது ஒரு உன்னதமான ராசி, மற்றவர்களுக்கு நன்மை செய்தே பழக்கமான ராசி. சரி, இந்த மிதுன ராசியில் இருக்கிறவங்க 100 பேர் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த மிதுன ராசிக்காரர்களை தனிப்படையாக சொல்லிடலாம். நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, சார் எல்லா ராசிக்குமே ஜாதகத்தில் சுக்கிரன் அடிக்குது, குரு அடிக்குதுங்கிறாங்க, சனி பயிற்சி இது பண்ணுதுங்கிறாங்க, பெருசாக பேசுகிறாங்க சார். இந்த மிதுன ராசியை மட்டும் யாரும் கண்டுக்கவே மாட்டேறாங்க சார். அது பாட்டுக்கு ஒரு மூலையில் இருக்குது சார், பெருசாக வரும், வைரல் ஆகலை, ட்ரெண்டிங் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. சார் நீங்கள் வந்து கூட்டத்தில் பம்பிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ராசி, உங்களை இன்னும் எந்த கிரகமும் வச்சு செய்யலை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருக்கிறாங்க. ஆனால் அடித்து துவைச்சி காய போட்ட ராசி இந்த மிதுன ராசி தான். இந்த மிதுன ராசியில் இருக்கிறவங்க அவங்களோட லைஃப்பில் எத்தனை கஷ்டங்களை பட்டிருக்காங்க அப்படின்னு அவங்கள கேட்டால் தான் தெரியும். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க. லைஃப்பை முழுசாக இங்கே வந்து கஷ்டங்களை மட்டுமே பார்த்து என்னைக்கிடா ஒரு விடியல் கிடைக்கும் அப்படின்னு ஒரு இருளிலே வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ராசி இந்த மிதுன ராசி. இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போ சொத்தில், பணத்தில், உடல் ரீதியில், திருமண வாழ்க்கையில் எக்கச்சக்கமான கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க. அதெல்லாம் எப்படி அதை வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவே. இப்போ வர காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ. ஸோ நிறைய பேர் வந்து தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்க. டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு பிரபல ஜோதிடனுடைய நம்பர், ஒரு விஐபி ஜோதிடர், அரசியல் பிரமுகர்களுக்கும் ஆக்டர்ஸுக்கும் பார்க்கக்கூடியவர், ஒரு மிகப்பெரிய சவுத் இந்திய ஆக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஒரு மிகப்பெரிய ஆக்டரு. ஸோ அவருக்கே வந்து இவர் தான் வந்து கணிச்சு சொல்லிட்டு இருக்காரு. அவரோட நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம், சார் இந்த மிதுன ராசிக்கு தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாமே ஓகே தான், தொழில் ரீதியான விஷயங்களில் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம், அது வந்து பண்ணிகிட்ருக்கோம், ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய ஒரு தொழில் தான், நிறைய இடத்துல தொழிலை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நாங்கள் வந்து வந்துவிட்டோம். ஸோ இந்த ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எப்படி வந்து லைஃப்பை கொண்டு போகலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பண ரீதியான விஷயங்களில் ஒரு பக்கம் இருக்குது, பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக இருக்குது. கடன் வந்து அப்படியே தான் இருக்குது சார், அது வந்து கடனை முடிக்க முடியல. இது வந்து பண ரீதியான விஷயங்கள். ரெண்டாவது பாயிண்ட், திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய இதாக இருக்குது. திருமணம் ஆகலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் திருமணம் ஆனவங்களுக்குமே சின்ன சின்ன பிரச்சனைகளும் மன ரீதியான குழப்பங்களும் நிறையவே இருக்குது. அதை எப்படி சார் சரி பண்ணுறது. மூணாவது பாயிண்ட்டு, சார் லைஃப்பில் இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது, குடும்ப பிரச்சனைகள், சொத்து தகராறுகள், இது ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 விஷயங்களும் எப்படி உங்களுக்கு வந்து சரியாக போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், குழந்தைகளோட கல்விக்கும் மருத்துவ ரீதியான விஷயங்களுக்கும் நீங்கள் வந்து ஜாதகத்தை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. உடனடியாக நீங்கள் வந்து டாக்டரை பார்த்துக்கோங்க. குழந்தைகளோட கல்விக்கு நீங்கள் வந்து குழந்தைக்கு விருப்பம் இருக்கிற மாதிரி அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் வந்து மூவ் பண்ணிட்டு போகணும். மற்றபடி எந்த ஒரு விஷயமே வந்து ஜாதகத்தை பார்த்து நீங்கள் வந்து மூவ் பண்ணக்கூடாது. அது டிஸ்க்ளைமராகவே சொல்லிடும். உடல் ரீதியான விஷயங்களுக்கு லைட்டாக ஒரு சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுன்னா கூட நீங்கள் வந்து டாக்டரை பார்த்துங்க. மிதுன ராசிக்கு இந்த குறிப்பிட்ட காலகட்டம் உடல் ரீதியான விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து பிளட் சர்க்குலேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கும். வாகன ரீதியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஸோ இவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பரவாயில்லையானது. சார் வாகனம் வந்து வாங்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறவங்க வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தனிப்படையான ஜாதகத்தை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இந்த ரீதியான ஒரு விஷயத்தில் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இது வந்து அசையா சொத்து அப்படின்னு சொல்கிறது, அசையும் சொத்து அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் உங்களுக்கு அது அமையுமா இல்லை மாற்றி இது பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இப்போ பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி 50-50 பரவாயில்ல தான், ஒன்றும் பெரிய லாஸ்லாம் கிடையாது. நீங்கள் வாங்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. உங்களுடைய கூட இருக்கவங்க, உங்களுடைய வீட்டில் 3 பேர் 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா 4 பேரோட ஜாதகத்தையுமே தனிப்படையாக பாருங்கள். ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் ஹைலைட்டான கொஞ்சம் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா கூட மற்றவங்களையும் வச்சு செஞ்சு விட்ரும். ஸோ அதனால தான் வந்து ஜாதகத்தை தனிப்படையான ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து குடும்ப தலைவராக இருக்கீங்க, அவருக்கு பார்த்தா போதும், கார் வாங்குறாரு, நிலம் வாங்குறாரு, அவருக்கு பார்த்தா போதும், இல்லை சார் நீங்கள் வந்து ஃபேமிலிக்கே பார்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட இணைந்திருக்கக்கூடியவர்கள், உங்களோட சேர்ந்து பணியாற்றக்கூடியவர்கள், உங்களோட சேர்ந்து பயணிக்கக்கூடியவர்களுடைய ஜாதகம் கண்டிப்பாக தேவை. நீங்கள் பார்ட்னராகவே இருக்கீங்க சார் தொழிலில், ஒருத்தருக்கு நல்லா இருக்குது ஒருத்தருக்கு இதாக இருக்குன்னா நீங்கள் என்ன தான் நல்லா இருக்கிறோம். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பால் தூய்மையானது, ஒரு கொட்டை பால் வச்சிருந்தாலும் தூய்மையானது பால், ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஒரே ஒரு ட்ராப் விஷம், அது என்ன ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் எவ்வளோ நீங்கள் வந்து பழிச்சுன்னு இருந்தாலும் ஒரு சின்ன கெட்ட பேர் இருந்தாலும் அது வேறு மாதிரி திருப்பி கொடுத்து பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கூட இருக்கிறவங்களும் ரொம்பவே கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் என்ன தான் கிளியராக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறது லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் இதாக தான் செய்யும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருக்கிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பெட்டர். சரி சார், இப்போ வாகன ரீதியான விஷயங்களில் இதை பார்த்துருக்கலாம், சரியாகி போச்சு. இப்போ பண ரீதியான விஷயங்கள், கடன் ரீதியான விஷயங்கள், சார் ரொம்ப நாளாக அந்த கடன் வந்து கட்டிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஹோம் லோன், பர்சனல் லோன் நிறையா போயிட்டே இருக்குது. இது இஎம்ஐயாக இருந்தாலும் சரி, கிரெடிட் கார்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப அது வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது. சம்பளத்துக்கு மேலே சேவிங்ஸ்னு ஒன்று நான் பார்த்ததே இல்லை. சேவிங்ஸ்னு வச்சா அதுக்கு தகுந்த மாதிரி வேலை வந்துடுது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்படி தான் இருக்குது சார். கடந்த ஒரு 3-4 வருடங்களாகவே அப்படி தான் இருக்குங்க. இன்னொரு 2-3 வருடங்களுக்கு அப்படி தான் இருக்குங்க. அது பெரியவங்களுக்கு லாக்கும் கொண்டு போகாது, பெரிய லாஸும் கொண்டு போகாது. இல்லை சார் பரவாயில்ல சார், எங்களாம் ஒன்றும் பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் வரல, நல்லா லாபத்தில் தான் போயிட்டு இருக்குது, கடன்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு 15% பேர் இந்த மிதுன ராசிக்காரில் இருப்பாங்க.
அவங்கள காப்பாற்றிட்டு இருக்கிற தனிப்படையான ஜாதகம் இருக்கக்கூடிய லொக்கேஷன் கூட இருக்கக்கூடிய ராசி. அந்த 15% பேர் நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. சார் எந்த கடனுமே இல்லை சார், தெளிவாக இருக்கும் சார். அந்த 100% பேர் நாங்கள் தான் சார், எந்த கடனும் இல்லை, எந்த ஒரு இது இல்லைன்னு இருக்கீங்க நாங்கள் தான் சார் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மீதி இருக்கிற 85% பேர் இருப்பாங்க, சார் ஆமாம் சார் நீங்கள் சொன்னது உண்மை தான் சார் அப்படிங்கிறீங்க, மறக்காமல் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் நான் ஒன்று சொல்கிறேன், அதை மறக்காமல் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இல்லைனா சனிக்கிழமை இந்த 2 நாட்களில் சிவன் கோவில் அல்லது பெருமாள் கோவில் இந்த 2 கோவிலில் நீங்கள் அதிகபட்சம் வந்து சிவன் கோவில்களில் போயிட்டு சிவன் கோயிலில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சாமி கும்பிட்டு வேணால் உட்காந்துட்டு வரணும் அப்படிம்பாங்க. பெருமாள் கோயிலில் சாமி கும்பிட்டு உட்காரக்கூடாது அப்படிம்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சிவன் கோயிலில் போயிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதாவது வெள்ளை சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வெண்பொங்கல்னால் மிளகு போட்ட பொங்கலில் வெள்ளை பொங்கல், பச்சரிசியில் செஞ்ச பொங்கல் அங்கே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க. நீங்கள் சாமிக்கு அங்கேயே செஞ்சும் கொடுக்கலாம், ரொம்பவே நல்லது. இதை வந்து வெள்ளிக்கிழமையில் மறக்காமல் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப நல்லது, கடன் பிரச்சனை தீர்வதற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த இடத்துல வெள்ளை சாப்பாடு கொடுக்குறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பெருமாள் கோவில்களில் பெருமாள் கோவிலில் நீங்கள் வணங்குறீங்க பார்த்தீங்களா, சனிக்கிழமை நாட்களில் அங்கே போய் வணங்கிட்டு நீங்கள் அந்த இடத்துல கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டு அந்த சாமிக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் வந்து செஞ்சுட்டு வாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ நீங்கள் வந்து தானம் கொடுக்கறது கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு தான் போகணும். பெருமாள் கோயிலில் கும்பிட்டு வந்து நீங்கள் வந்து தானம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து காசாக கொடுக்கக்கூடாது, உணவாக நீங்கள் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் காசாக நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது. எதுவுமே நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல, கோயிலுக்கு போயிட்டு வந்து கொடுக்கக்கூடாது. அந்த இடத்துல பெருமாள் கோயிலில் நீங்கள் வணங்கிட்டு அந்த சாமிக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து செஞ்சுட்டு வாங்க. பல்காக செய்யணும் அப்படிலாம் இல்லை. அதேமாதிரி கற்பூரம் வாங்கி கொடுத்துறேன், பத்தி வச்சு வாங்கி கொடுத்துறேன், இதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். சாமிக்கு ஒரு துளசி மாலை, இது ஒன்று பெட்டர். நீங்கள் அது மட்டும் ஒன்று செஞ்சுட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை இது போய் பண்ணணும், சனிக்கிழமை பெருமாளுக்கு போய் வணங்கணும். அதாவது உங்கள் கையில் இருக்கிற வெள்ளை பொங்கலை அந்த இடத்துல கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு அந்த சிவன் கோயிலில் சாமி கும்பிட்டு சனிக்கிழமை போகிறீங்க, பெருமாள்கிட்ட துளசி மாலை போட்டு சாமிக்கிட்ட வரம் வாங்கிட்டு வரீங்க. அதாவது சிவன் இருக்கிற இடத்துல வந்து வழிபட்டுட்டு சாமிகிட்ட உட்காந்து தியானம் பண்ணிட்டு வரலாம். பெருமாள் இருக்கிற இடத்துல லக்ஷ்மி தேவி எப்பயும் இருப்பாங்க. ஸோ லக்ஷ்மி தேவிகிட்ட வணங்கிட்டு வரம் வாங்கிட்டு வந்துடணும், அங்கே உட்காந்துருக்கக்கூடாது. ஸோ பெருமாள் கோயிலில் அந்த மாதிரி துளசி மாலை வாங்கி கொடுத்துட்டு சாமி வழிபட்டுட்டு லக்ஷ்மி தாயாக இருந்தாங்கன்னா மல்லிகைப்பூ கொஞ்சம் வாங்கிட்டு போய் வச்சு சாமி கும்பிட்டு நீங்கள் வந்து பூவோ துளசியோ வாங்கிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக வீட்டுக்கு போயிடணும். நம்ம வந்து டேரெக்டாக சாமியை கும்பிட்டு லக்ஷ்மி தேவியை கும்பிட்டு வீட்டுக்கு வந்துடணும். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுவும் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் நிறைய ப்ளஸ்ஸான விஷயங்கள் நான் சொல்கிறேன், அதை மறக்காமல் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து தொழில் தொடங்குறீங்க அல்லது ஆஃபீஸ்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வார்த்தையே நீங்கள் வந்து சொல்லும் போது லக்ஷ்மி தேவியை போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். லக்ஷ்மி தேவியை போற்றி லாபம்னு ஆரம்பிங்க. எல்லா நாட்களுமே லாபம்னு ஆரம்பிங்க. பாசிட்டிவான தாட்டோடையே நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த பண ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைக்கும். மிதுன ராசி இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லா ராசிக்காரர்களுமே இதை ட்ரை பண்ணலாம். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ட்ரை பண்ணலாம். ஆனால் மிதுன ராசிக்காரர்கள் இப்போ பண ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் சிக்கலாக இருக்கக்கூடிய நேரங்களாக இருக்கும். அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதனால தான் இது நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். அதே மாதிரி சொத்து தகராறுகள் நீங்கள் என்ன பண்ணாலும் இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதே பெட்டரு. ஏன்னா இப்போ என்ன பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக தான் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஒரு சிலருக்கு பாசிட்டிவாக அமையலாம், அது கூட இருக்கக்கூடியவங்களோட பொறுத்து இருக்குது. தனிப்பட்ட ஜாதகம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் உடல் ரீதியான விஷயங்களில் டாக்டர் பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து மெயினாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. பண ரீதியான விஷயங்கள், செட்டில்மெண்ட் ரீதியான விஷயங்கள், நம்பிக்கை சார்ந்து நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்போ எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. உங்களுக்கே நீங்கள் வந்து பிச்சை எடுத்துகிற நிலமை தான். ஃப்ராங்காக சொல்ல போனால் அதுதான் நம்ம வந்து கடவுள்கிட்டே இப்போ நம்ம பிச்சை வாங்கிட்டு வரதுக்கு தான் நம்ம வந்து போகிறோம். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஒருத்தருக்கு நன்மை செய்கிறீங்க, ஹெல்ப் பண்ணுற சார், ஓரளவுக்கு பணம் இருக்குது சார், சமாளிச்சிருக்கு சார், சரி எதுவுமே நீங்கள் ஒரு ஃபைல் பண்ணாமல் டாக்குமெண்ட் பண்ணாமல் நம்ம வந்து பண்ணவே கூடாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் எது வேணாலும் பண்ணுங்கள். இது பிச்சைன்னு சொல்கிறது நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நாமளே கடவுள்கிட்ட பிச்சை தான் ஏந்திரத்துக்காக தான் போய் வாங்கிட்டு வரோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை தப்பாக நினச்சிட்டு அதை யாராவது திட்ட வேண்டாம். ஸோ இது ஒரு காமனான ஒரு வார்த்தை தான், நீங்கள் வந்து தப்பாக நினைக்க வேண்டாம். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் லக்ஷ்மி தேவியை வந்து நீங்கள் வந்து வணங்குங்க, அது ரொம்பவே நல்லது. தொழில் செய்யக்கூடிய இடத்துல நின்றுட்டு இருக்கக்கூடிய பெருமாள், அதாவது ராஜ அலங்காரத்தில் நின்றுட்டு இருக்கக்கூடிய பெருமாள் சுறுசுறுப்பில் வந்து பயங்கரமாக இருப்பாராம். ஸோ எல்லா இடங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருப்போம். ராஜ அலங்கார பெருமாள், ராஜ அலங்கார முருகர், இது வந்து தொழில் செய்கிற இடத்துல இருந்துச்சுன்னா மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் சொன்ன ஒரு விஷயம் தான், நீங்கள் இன்னொரு விஷயமும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து கண்டிப்பாக மிதுன ராசியில் எல்லா ராசிக்குமே இது வந்து செட் ஆகும். ஓம் திருப்பதி 7 மணி நேரம் பற்றி, ஓம் திருப்பதி 7 மணி நேரம் பற்றி, ஓம் திருப்பதி 7 மணி நேரம் பற்றி அப்படின்னு மறக்காமல் 3 டைம் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு இதை வந்து தொழில் தொடங்கும் போது காலையில் மறக்காமல் இதை வந்து ஆஃபீஸில் சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள். நீங்கள் ப்ரைவேட் தொழிலுக்கு போகிறீங்க, இல்லை கவர்மெண்ட் தொழிலுக்கு போகிறீங்க, நீங்கள் வந்து இப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸை தரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மறக்காமல் பண்ணுங்கள். சார் லைஃப்பில் சின்ன சின்ன குடும்ப பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நீங்கள் வந்து சமாளிச்சுட்டு போகக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கும். பழசை கம்பேர் பண்ணும்போது இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லையாக தான் இருக்கும், உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். இது இன்னும் ஒரு 3-4 மாத காலங்களில் ஓரளவுக்கு கொஞ்சம் கிளியர் ஆகிக்கும்.
என்னதான் இருந்தாலும் இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் கஷ்டங்களை அனுபவித்து வரக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதே பெட்டர் அப்படின்னே சொல்லலாம். நிறைய இடங்களில் நீங்கள் வந்து நாவை அடக்க வேண்டிய நேரமாக இருக்குது. மிதுனராசிக்காரர்கள் பெருசாக சண்டையெல்லாம் போட மாட்டீங்க. இருந்தாலும் திடீர்னு கோவம் வந்துட்டு உங்களுக்கு கெட்டவனும் யாருமே கிடையாது. அதனால் அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் சமாளித்து போனீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு வந்து காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை மட்டும் பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. ஸோ இதில் ஏதாவது கருத்துக்கள் இருந்து அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் பற்றி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய மிதுன ராசிக்கார நண்பர்களுக்கு இது வந்து பகிருங்க. நன்றி நண்பர்களே.